நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதை மலையை சுற்றியுள்ள நடுவளவு, கெடமலை, கீழூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் பல வருடங்களாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தி, பாராளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் ஆகியோர் 8 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் நடந்து சென்று அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது நாமக்கல் செய்தியாளர் ராஜேந்திரன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அந்த போதமலை கிராமத்திலிருந்து தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து சிக்னல் எதுவும் கிடைக்காது, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லைங்கிறதுனால நம்ம செல்லுலேருந்து வாட்ஸ்அப் மூலிமா வந்து அந்த வீடியோ அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த போதமலையில் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னே மாவட்ட ஆட்சியர் அந்த மதுமதி அப்படிங்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் தான் மலை மேலே போய் மக்களோட குறைகளை கேட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் யாரும் மலை மேலே போகல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே மலை மேலே பாதை இல்லாத இடத்துல நடந்து போய் தான் இவங்களோட குறைகளை கேட்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இந்த நிலையில் தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நாமக்கல் எம்பி பிஆர் சுந்தரம் இவங்க வந்து இன்றைக்கி மலை மேலே 8 கிலோமீட்டர் நடந்து ஒரு மருத்துவ முகாம் மற்றும் அவங்களோட அடிப்படை வசதிகளை தேவையை கேட்கறதுக்காக மேலே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியோட மக்களோட கோரிக்கை என்னங்கிறத நம்மகிட்ட இருக்கிறாங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். சார், இப்போ சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு என்ன கோரிக்கை? மேலே என்னென்ன அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது? இப்போ வந்துங்க ஐயா, ரோடு வசதி இல்லைங்க ஐயா. இப்போ ரேஷன்லாம் வாங்குறதுக்கு வரணும்னா கீழே அன்னைக்கு வந்துடணுங்க ஐயா. வாங்கிட்டு கீழே தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு காலையில் தாங்க ஐயா வரணும். அப்புறம் காலையில் தான் தூக்கிட்டு மேலே நடந்து தாங்க ஐயா வரணும். 25 கிலோ தூக்கிட்டு ஏறணுங்க ஐயா. முதல் நாள் வந்து அடுத்த நாள் தாங்க ஐயா மலை